ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 9th சிவிக்ஸில் இருக்க உள்ளாட்சி அமைப்புகள் இந்த லெசனோட புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது? ஆன்சர் GVK ராவ் குழு. ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்க பல்வந்த்ராய் மேத்தா குழு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1957. அசோக் மேத்தா குழு வருஷம் 1977 to 78. LM சிங்வி குழு வருஷம் 1986. ரெண்டாவது கொஸ்டின், டேஸ் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்தரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது. ஆன்சர் சோழர் காலம். தேர்ட் கொஸ்டின், 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்கள் இவ்வாண்டில் நடைமுறைக்கு வந்தது. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1992. ஃபோர்த் கொஸ்டின், ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகின்றவர் டேஸ் ஆவார். ஆன்சர் மாவட்ட ஆட்சியர். கோடிட்டிடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு. செகண்ட் கொஸ்டின், நமது விடுதலை போராட்டத்தின் போது மறுசீரமைப்பு என்பது மக்களுக்கு நம்பிக்கையாக விளங்கியது. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையாக விளங்கியது. தேர்ட் கொஸ்டின், சோழர் காலத்தின் போது கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த ரகசிய தேர்தல் முறை டேஸ் என்று அழைக்கப்பட்டது. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா குடவோலை முறை. நாலாவது கொஸ்டின், கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு டேஸ் ஆகும். ஆன்சர் கிராம ஊராட்சி. ஐந்தாவது கொஸ்டின், பேரூராட்சிகளின் நிர்வாகத்தினை கண்காணிப்பவர் செயல் அலுவலர். பொறுத்துக. மாவட்ட ஊராட்சி அப்படின்னா மாவட்ட ஆட்சியர். கிராம சபைகள் கிராமங்கள், பகுதி குழுக்கள் நகராட்சிகள், ஊராட்சி ஒன்றியம் பெருந்தலைவர், மாநகராட்சி மாநகர தலைவர். அடுத்தது, தவறுகளை கண்டறிந்து பிழை திருத்தி எழுதுவோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஊராட்சி ஒன்றியம் பல மாவட்டங்கள் ஒன்றிணைவதால் உருவாகின்றது. இது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியம் பல ஊராட்சிகள் ஒன்றிணைந்தது தான் ஊராட்சி ஒன்றியம். செகண்ட் பாருங்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி ஒன்றியம் அமைந்துள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலும் அப்படிங்கிறது வரக்கூடாது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி ஒன்றியம் அமைந்துள்ளது. தேர்டு பாருங்கள். நகராட்சி ஆணையர் ஓர் இந்திய அரசு பணிகள் அலுவலர் ஆவார். இது வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி ஆணையர் வராது, மாநகராட்சி ஆணையர் ஓர் இந்திய அரசு பணிகள் அலுவலர் ஆவார். ஃபோர்த்து பாருங்கள். ஊராட்சிகளில் ஊராட்சி தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இது வந்து பார்த்திங்கன்னா சரியானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.